ஆர்யா பார்த்தீங்கன்னா இப்போ சார்பட்டால ரொம்ப நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பீக்கில் போயிருக்கணும். என்ன தடுக்குது அவங்கள? அதேமாரி ஆர்யா ட்ராப் ஆனது. ஈவன் வந்து விதார்த்து கூட வருஷத்துக்கு ஒரு படம் அவன் மைனா சூப்பர் ஹிட் பண்ணார். ஸோ அவங்க வந்து அவங்கள தயாரிப்பாளர் கம்மியாயிட்டாங்களா, அவங்க தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு படத்தை மறுபடியும் திரும்பி நம்ம வந்து ஜெயிக்கணும்னு சொல்கிறதுக்காக சில இளமையான இயக்குனர்கள், நல்ல கதை அம்சம் உள்ள புதிய இயக்குனர்களை பிடிச்சி தன்னை மறுபடியும் நிலைநிறுத்தி அவங்களுக்கு வந்து அதை வந்து அவங்க எஃபோர்ட் எடுத்துக்கிட்டாங்களா, இது எதுவுமே தெரியாத அளவுக்கு இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து 6 மாதத்துக்கு ஒரு படம் நடிக்கலாம், நல்ல கதையை தேர்ந்து நடிக்கலாம். அவர் படம் எப்பயோ அத்திப்பூத்த மாதிரி ஒரு படம் வந்துட்டுருக்கு. அவருக்கு இல்லாத டேலண்ட்டே கிடையாது. அவர் ஓன் ப்ரொடக்ஷனே பண்ணலாம். பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு ஒரு புது இயக்குனர்களை எடுத்துக்கிட்டு நல்ல சின்ன கதையை சொல்லி ஒரு பெரிய காட்ஃபாதர் லெவலில் அவர் பிரமாதமாக பண்ணலாம். இவர் எந்த கேரக்டர் எடுத்தாலும் அவர் ஜெயிப்பார். அந்த அளவுக்கு வர்சடைல் டேலண்டட் சிம்பு. அவர் படமும் கம்ப்ளீட்டாக அவர் மாதிரி ஸ்லீப்பிங் மூடில் இருக்குது. அவருடைய படங்கள் அதில் இருக்குது. ஸோ கரண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு டாப்பில் இருந்தவங்க 90ஸ்லேருந்து ஆரம்பித்து டாப்பில் இருந்து 2023 வரைக்கும் டாப்பில் இருந்தவங்க யாருமே இப்போது டோட்டலாக ஃபிலிமில் இல்லை.